புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து ஒரு 142 விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படி சென்ற படகுகளில் ஒரு படகு இடையிலே பழுதுபட்டு நின்றுவிட்டது. பழுதுபட்ட படகில் இருந்த மீனவர்களை காப்பாற்றுவதற்காக இன்னொரு படகில் சென்று மீனவர்கள் உதவி செய்ய துணிந்திருக்கின்றார்கள். அப்படி சிக்கியவர்கள், அவர்களை காப்பாற்ற சென்றவர்கள் இவர்கள் 7 பேர். இந்த 7 பேரையும் 2 படகுகளையும் இலங்கை கடலோர காவல்படை கைது செய்திருக்கின்றது. இந்த 7 பேரையும் அவர்கள் கைது செய்து அவருடைய நாட்டிற்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலேயே நெடுந்தீவுக்கு முன்பாகவே இந்த மீனவர்கள் படகு பழுதாகி கடலிலே தத்தளித்து கொண்டு இருந்திருக்கின்றார்கள். இவர்களை காப்பாற்ற முனைந்தவர்களையும் சேர்த்து அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்தார்கள் என்று சொல்லி இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து கொண்டு போயிருக்கின்றது. இதனை ஜனநாயக மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடந்த வாரம் கூட இதே போன்று புதுக்கோட்டை மீனவர்களை கைது செய்து கொண்டு சென்றார்கள். இது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி தொடர்வதற்கான காரணத்தை பற்றி மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கம் எவ்வித கவலையும் இருக்கின்றார்கள். வெளியுறவுத்துறையோ அல்லது மீன்வளத்துறையோ எந்த கவலையும் படுவது கிடையாது. அதேபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட தமிழக மீனவர்களுக்கு, குறிப்பாக மீனவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியை பற்றி எந்த அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை ஜனநாயக மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இந்த போக்கு நீடித்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்தியர்களா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த கேள்வி பலமடைவது நிச்சயமாக நாட்டிற்கு நல்லதல்ல என்பதை மத்தியிலே ஆட்சியில் இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இந்த போக்கு நடைபெறாமல் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கையை மத்தியிலே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று ஜனநாயக மீனவ தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். போட்லாம் ஓடலையா?